Hello friends, இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா admittance for RL circuit. ஓகேங்களா? சோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட்டான கான்செப்ட் அப்படினு சொல்லலாம். சோ ஆல்ரெடி வாட் இஸ் மீன் பை அட்மிட்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு வீடியோ போட்டிருக்கேன். சோ அத போய் ரெஃபர் பண்ணுங்க அட்மிட்டன்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. சோ அட்மிட்டன்ஸ் ஃபார் RL சர்க்யூட் அப்படிங்கிறது நம்ம எந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா parallel resonance circuitsல நீங்க ஈக்குவேஷன் எழுதுறப்ப பாத்தீங்கன்னா இந்த கான்செப்ட் நம்ம அப்ளை பண்ணுவோம். ஓகேங்களா? சோ அட்மிட்டன்ஸ்ங்கிறது நம்ம எப்ப எடுத்துக்கோம்னா ஒரு parallel-ஆ நமக்கு இருக்கிற இடத்துல நம்ம வந்து இம்பிடன்ஸ் ஈக்குவேஷன் எழுத மாட்டோம், அட்மிட்டன்ஸ் ஈக்குவேஷன் எழுதுவோம். ஓகேங்களா? சோ இங்க பாத்தீங்க அப்படின்னா நமக்கு RL circuit, so R and L are parallel. ஓகேங்களா? so admittance na உங்களுக்கு தெரியும், so reciprocal of the impedance அப்படினு சொல்லலாம். ஓகேங்களா? so இப்போ எனக்கு ஒரு RL circuit இருக்கு அப்படினா நமக்கு impedance அப்படிங்கிறது என்ன வரும்னா R plus JXL அப்படினு வரும். ஓகேங்களா? so இந்த XL is nothing but omega L அப்படினு சொல்லலாம். ஓகேங்களா? அப்ப எனக்கு Z is equal to R plus J omega L அப்படினு சொல்லலாம். ஓகேங்களா? இப்போ எனக்கு இது வந்து impedance. இப்போ நான் parallel-ஆ இருக்கிறப்ப என்ன ஈக்குவேஷன் எழுதுவேன்னா admittance ஈக்குவேஷன் தான் எழுதுவேன். so admittanceங்கிறது it's reciprocal of the impedance அப்படினு சொல்லலாம். so அப்ப 1 by R plus 1 by J omega L அப்படின்னு ஸோ அப்படியே ரெசிப்ரோக்கலாக எழுதுவோம். ஸோ அதுதான் வந்து அட்மிட்டன்ஸ் ஃபார் RL சர்க்யூட்னு சொல்லலாம். ஸோ இதில் இந்த ஜேங்கிறத நம்ம வந்து மேலே கொண்டு போயிட்டோம் அப்படின்னா மைனஸ் ஜே டிவைடட் பை ஒமேகா எல். ஸோ ஒரு RL சர்க்யூட்டாக இருந்தால் அட்மிட்டன்ஸுங்கிறது என்ன வரும்னா 1 by R மைனஸ் ஜே டிவைடட் பை ஒமேகா எல். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.